இருபெரும் தெய்வங்களான பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களையும் வணங்கி கழக நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தினை நம்மளுடைய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பான இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் திரு ஆர்.எஸ். ராஜேஷ் அவர்களின் முன்னிலையில் மரியாதைக்குரிய திரு எஸ் அவர்கள் நேதாஜி கணேசன் அவர்கள் சாலை அடித்து மகிழ்கின்றார்கள். அருமையான இபி மோகனன் அவர்கள் சாலை அடித்து மகிழ்கின்றார்கள். வடசென்னையில முதல் பங்கேற்றிருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. மனசு நிறைவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திமுகவோட திமுகவோட சத்யராஜ் வந்து அவங்க பொண்ணு எழுந்திருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து எம்ஜிஆரோட பக்தர். அவர் இன்னைக்கு வந்து அவங்களோட பொண்ணு வந்து திமுக அதை எப்படி பாக்குறாங்க? அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இல்லைங்களா? அது அவருடைய தனிப்பட்ட முடிவு, அவருடைய மகளுடைய தனிப்பட்ட முடிவு. இதுக்கு வந்து இந்த முடிவு எடுத்ததுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. இதுக்கு அப்புறம் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குமோ அதை வச்சுதான் நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் வரலாம், ஒரு முடிவுக்கு வரலாம். திமுக ஆட்சி அகற்றத்துக்கு வந்து இன்னும் 13 அமாவாசை தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி விமர்சனம் கொடுத்திருக்காரு. 3 பௌர்ணமி ஆனாலும் முதல்வர் ஸ்டாலின் தான் தமிழக முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி அது உங்க கருத்தை எப்படி இருக்கு? அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னது வந்து உண்மை. அதாவது மக்கள் மத்தியில இருந்து மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்கு, மக்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு, அவங்க படுற கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது எப்படி எல்லாம் உணர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது, இப்ப இருக்கிற ஆட்சியினுடைய செயல்கள் வந்து அவங்க எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சரியான ஒரு கணக்காக அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலா யார் என்ன சொன்னாலும் அதை அவங்க சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆண்டுல வந்து ஸ்டாலினோட ஆட்சி எப்படி இருக்கு நீங்க மேடையில் எவ்வளவு நேரம் நான் மட்டும் இல்லை, எத்தனை பேர் பெரியவங்க பேசியிருக்காங்க. நிறைய அதாவது 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம எண்ணிட்டே போலாம். மிக முக்கியமா சொல்லணும்னா பாதுகாப்பற்ற ஒரு நிலை. இது வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக பாதுகாப்பற்ற நிலை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பொதுமக்கள் வந்து பார்க்காத அளவுக்கு இருக்கு. குழந்தைங்க வீட்டு விட்டு போனவங்க சாயங்காலம் திரும்புவாங்களான்னு நிச்சயம் இல்லை. பெண் குழந்தைங்க வேலைக்கு போகும்போது இல்ல கல்லூரிக்கு போகும்போது பாதுகாப்பா திரும்ப வருவாங்களா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. இன்னைக்கு பெத்த வந்து எவ்வளவு பயத்துல வாழ்றாங்க அப்படிங்கிறது அவங்க அனுபவிக்கிறாங்க. இதே மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு. விலைவாசி வந்து அளவில்லாம ஏறி போயிருக்கு. மின் கட்டணம் வந்து 50% மேல ஏறி போயிருக்கு. வீட்டு வரிகள் வந்து அவ்வளவு ஏறி போயிருக்கு. ஒரு சொந்த வீடு சின்னதா ஒண்ணு கட்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமா பெருமையோட நம்ம வாழலாம்னு நினைக்கிற சாதாரண மக்களுடைய கனவு வந்து 8வது தூரத்துக்கு போயிருக்கு. ஏன்னா கட்டுமான பொருட்களுடைய விலைவாசி அவ்வளவு ஏறி போயிருக்கு.
எதுவுமே வந்து மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், நல்ல சந்தோஷமா வாழணும், வளரணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செஞ்ச ஒரு செயல்பாடு கூட கண்ணில் படல. நம்மளோட சொல்லும் செயலும் வந்து நேர்மையா இருக்கும்னு சொல்லிட்டு கடந்த பொங்கல் சொல்லியிருக்காரு ஸ்டாலின். என்னோட சொல்லும் செயலும் நேர்மையா தான் இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். அது எப்படி இல்லைங்க, என்ன சொல்லு செய்யல என்ன இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்துட்டு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் நான் குறிப்பிட்டு சொன்னது அத்தனை அவங்களுடைய செயல்பாடுகளுடைய அத்தனை விளைவுகள் இன்னைக்கு பொதுமக்கள், சாதாரண மக்கள், ஏழை மக்கள் அனுபவிக்கிற விளைவுகள் என்ன, அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது நான் இப்போ ஒரு லிஸ்ட் போட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மறுபடியும் சொல்லுங்க. போராட்டக்காரர் வந்து விஜய் வந்து சந்திச்சிருக்காரு. திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும் ஆளுங்கட்சியா இருக்கும் ஒரு நிலைப்பாடும் சொல்லிட்டு திமுக வந்து விஜய் குற்றச்சாட்டு. உண்மைதானே, எதிர்கட்சியில இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி இந்த பதவி வந்த பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு நேர்மாறாவே இருக்கு. அது 26 மாறுமா? 100% மாறும், 100% மாறும். மக்களுடைய கஷ்டமும் இந்த மக்களுடைய வலி, வேதனை, ஆதங்கம் வந்து அப்படின்னு போகாது. என்னங்க நியாயமா எப்படிங்க யாருங்க இது? அதாவது பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அந்த 523 வாக்குறுதிகள் பண்ணாங்க இல்லைங்களா? தேர்தல் நேரத்துல வாக்கு கேட்டு போகும்போது அந்த 523 அந்த வாக்குறுதிகள்ல ஒரு வாக்குறுதி அந்த பெண்களுக்கான உரிமை தொகை. அதுவும் எத்தனை மாதம் கழிச்சு கொடுத்தாங்க? 22 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் 33 மாதம், மன்னிக்கணும், 33 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் சட்டசபை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவரு குரல் கொடுத்து அவர் கூட எல்லாருமே கூட நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகி போராடினால்தான் அந்த 33 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் எத்தனையோ நிபந்தனைகள், தகுதி அற்றவங்க, தகுதி இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல காரணங்கள் சொல்லியிருக்காங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி காரணமா சொல்ல முடியும்? பொங்கல் இந்த நாளைக்கு வருஷம் வரும் அப்படிங்கிறது தெரியும். அண்ணனுடைய ஆட்சியில, அண்ணன் எடப்பாடியாரோடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பொங்கல் வந்து பொதுமக்கள் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறது நல்ல நினைவு உங்களுக்கு வந்திருக்கு. பொங்கல் குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுறதுக்கான அத்தனை பொருட்களும், அது மட்டும் இல்லாம 2500 ரூபாய் பணமும், சந்தோஷமா இருந்து உண்மையான ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாராங்க. ஞாபகம் வேண்டிய விஷயம் வந்து அப்பதான் அந்த கொரோனா கோவிட் காலத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த நேரம். அப்ப சொல்லியிருக்கலாமே, ஆட்சிக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து வருமானம் இல்லை, வரி வந்து எங்கேயும் கலெக்ட் பண்ணல, வருமானமே வரல, அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லல. என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து சேர வேண்டிய நலத்திட்டங்களும், மக்களுக்கு வந்து சேர வேண்டிய அவங்களுடைய உரிமைகள் வந்து எந்த காரணத்துக்காக நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையில கூட மக்களுக்கு பொங்கல் தமிழர் திருநாள் கொண்டாடுறதுக்கான எல்லா வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கான முடிவு என்ன, அதுக்கான காரணம் என்னன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அது எங்களோட ஆதரவு தொடரும், ஆனா ரகசியம் காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்றாரு? இந்த சத்யராஜ் மகள் வந்து தீவிர நனைஞ்சிருக்காங்க, அவங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான கட்சி.